ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಿನ ಉರ್ಗಂಪೇಟೆ ಶ್ರೀರಾಮನಗರದ ಸಮಾಜ ಸೇವಕ ಸೆಂದಿಲ್ ಕುಮಾರ್ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ 134ನೇ ವರ್ಷದ ಜನ್ಮದಿನವನ್ನು ಅದ್ದೂರಿಯಾಗಿ ಆಚರಿಸಲಾಯಿತು. ಉರ್ಗಂಪೇಟೆ ವೃತ್ತದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರತಿಮೆಗೆ ಊರಿನ ಹಿರಿಯರು ಸೇರಿ ಮಾಲಾರ್ಪಣೆಯನ್ನ ಮಾಡಿದರು. ಕಾರ್ಯಕ್ರಮದ ನಂತರ ಉರ್ಗಂಪೇಟೆ ನಿವಾಸಿಗಳಿಗೆ ಅನ್ನ ಸಂತರ್ಪಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿತ್ತು. ಇನ್ನು ಗ್ರಾಮದ ಮಹಿಳೆಯರು ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಿದರು. வெயில் கூட பார்க்காம இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் உக்காந்துருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி என்னன்னாக்கா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு பெரியவங்க நான் பேசுறதுக்கு எதாவது எல்லாம் அவங்களே பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போகணும். அவ்வளோதான். அவர் போய் என்ன காரியத்தை செய்து அந்த டைம் கொடுத்தார். அநேக நன்மைகள் கேன்சர் செய்து சொன்னாங்க. நீங்கள் யாரும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்சு அவர்கள் செய்து கொடுக்கிறார். அறிவிக்கிறது இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு நிறைய காரியங்கள் இருக்கும். ஸ்ரீராமன் பகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் செய்து கொடுக்கிறது அறிவிக்கிறது. இந்த கலைஞரை பகுதியில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளாக இந்த கலைஞர் இருக்கிறது. அந்த இடத்துல கலைஞர் அதை அடக்கம் செய்து விட்டு வரும்பொழுது தண்ணி இல்லாத படிக்கும் ஜனங்கள் பொழுது ஜனத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது சொல்லி அவர் முயற்சினால ஒரு வாட்டர் டேங்க் கொண்டு வந்து அந்த டேங்க்ல தண்ணியோட செய்து தண்ணி வாங்கி கொண்டு இருக்கிறது. அது காரணம் யாரும் சொன்னால் செஞ்சில் அவர்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் அது போன்ற எத்தனையோ காரியங்களை ஜனங்களுக்கு செய்து வருகிறார். அவர்கள் மட்டுமாக நிகழ்ச்சியை சீரமாக நம் மத்தியில் அவர் செய்திருக்கிற காரியங்கள் அறிவுறுத்தினீர்கள். இப்பொழுது கடைசியாக செஞ்சல் செய்த அத்தனை காரியங்களை அடைந்திருந்தபடினால் அவர் நம்ம மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை பேசி அமர்ந்துள்ளார். சிறப்பாக வரவேற்புரையாற்றிய பாசத்துக்குரிய சகோதரர் சிவசங்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, எல்லாம் அவரே பேசிட்டாரு, இங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன்னா டாக்டர் பீமராவ் அம்பேத்கர்னு சொன்னால் இன்றைக்கு யாருக்குமே தெரியாது இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்ன கடவுளாக்காத, என்ன ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கோ. அவருக்கு இந்த மாலை போடுறது, கருப்பணம் கொத்துறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சமுதாயத்தில் நீங்கள் படித்து முன்னுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும். அதாவது டவுன் டவுன் பீப்புளை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரணும். உங்களுக்கு படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சொன்னவர் டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பட்டிருக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம், அவர் சிறு வயதிலிருந்து அவர் படிப்பு முடித்து பட்டம் பெற்று இந்த சமுதாயத்துக்கும் சேவை செய்யணும் என்று சொல்லி வரும்போது கூட அவர் அந்த கஷ்டங்களை நினைத்து நம் சமுதாய மக்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம் என்பது சம உரிமை. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் எல்லா இடத்திலுமே சரிசமமாக வேலை செய்கிறார் என்று சொன்னால் அது அவர் எழுதிய சட்டம் தான். இன்றைக்கு தொழிற்சாலையில் நாம் பெறுகின்ற உரிமைகள் எல்லாருமே அவர் எழுதிய சட்டம் தான். ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் அவர் எழுதிய சட்டமாக இன்னைக்கு நடைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் சமுதாயத்துக்காக பாடுபட்டு
என் சமுதாயமே எனக்கு துரோகம் செய்தாலும் கூட அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தார். வாழ்ந்து சட்டத்தை ஏற்றி இந்த ஓட்டு உரிமை பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று, தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒன்றெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் யார் ஒரு மனிதனாக இருக்கின்றன இந்தியாவில், அவர்கள் எல்லாருக்கும் சம உரிமை என்பது ஓட்டு. இந்த ஓட்டு எல்லாருக்கும் ஒன்று தான். பணக்காரனாக இருந்தாலும் ஒன்று தான், ஏழையாக இருந்தாலும் ஒன்று தான், எஸ்சியாக இருந்தாலும் ஒன்று தான். இது போல் அந்த ஓட்டு உரிமை எல்லாருக்கும் சமமாக வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் உன் கையில் இருக்குது. இந்த நாட்டில் ஆடக்கூடிய சக்தி உனக்கு தான் இருக்குது. 47% நம்ம இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம யாரும் ஆட்சி பண்ணுறதில்லை. ஆட்சி பண்ணுறவங்க எல்லாம் 2.5%, 2.25% தான். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு யாரெல்லாம் அம்பேத்கரை எடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு கிரீடம் போல தூக்கி கொண்டு இந்த நாட்டில் விழா எடுக்கிறார்கள். காரணம், அவர் இப்பதான் புரிந்து கொண்டார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அவர் நமக்குன்னு ஒரு பிறக்கலன்னு சொன்னா, இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுடைய நிலைமை எந்த நிலையில் ஆயிருக்கு என்று தெரியாது. இன்றைக்கு கூட வடநாட்டில எல்லாம் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. கொடுமைக்கு ஆளாகிறோம், நம்ம வீடியோவில் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். இது என்றைக்கு ஒழிவு என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றுபடணும். இந்த ஒன்றுபட்டாதான் இந்த உரிமையை சரியாக நாம் பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் இந்த காலம் இல்லை, எந்த காலமும் அது நமக்கு இருக்காது. இன்றைக்கு சமுதாயத்தில் அவர் இயற்றிய சட்டங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுது. நமக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ஸ்காலர்ஷிப், ரிசர்வேஷன் இதையெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை ரினிவல். நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, இந்த ரினிவல் இருக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்டவனுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு 100 வருஷம் அந்த அக்ரிமெண்ட் இருக்கணும். இந்த பார்லிமெண்ட்ல பண்ண 10 வருஷத்தை 10 வருஷத்துக்கு ஒரு முறை ரினிவல் பண்ணக்கூடாது, 100 வருஷத்துக்கு ஒரு முறை ரினிவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்குன்ற எஸ்சி எஸ்டி எம்பிகள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு அஜெண்டா வச்சாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு 18% நம்ம இன்னைக்கு 18% சொன்னாக்கா 100 பேர் வேலைக்கு போறேன்னு சொன்னா அதுல 18% கண்டிப்பா எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கேட்டால கொடுக்குறான். எல்லாருமே இன்னைக்கு படிச்சுட்டாங்க. படிச்சுட்ட பிறகு எல்லாம் மார்க், அதிகமான மார்க் எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு யாருமே அதை கரெக்டாக பயன்படுத்த முடியல. ஏன்னு சொன்னா எல்லாம் மார்க் எடுத்துட்ட பிறகு இவனுக்கு கொண்டு வர சிஸ்டம் எல்லாம் பார்த்தா யாருக்குமே. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay. One-stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road.